நம்ம இப்போ ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே நம்ம நிற்கிறோம். அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்க நமக்கு தெரியலை. இவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன ஸ்டெப் ஏன்னா சட்டம் ஏற்றப்பட்டாச்சு, அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கன்னு தெரியலை. உடனே அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு இல்லாமல் அவங்க 3 நாள் உபவாசம் இருந்தாங்கன்னு அர்த்தம் என்ன? அவங்களுக்கு வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க, எங்கே போகிற கடமைகளெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. 3 நாட்கள் அவங்க எங்கேயும் போகாமல் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். நான் சொல்கிறேன், எத்தனை தெளிவாக புரியுது? நான் சொல்கிறேன், சில நமக்கு தெரியலை சூழ்நிலை, அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சில விவசாயம் பண்ணுறோம், நஷ்டம் வந்துட்டு, ஒரு எக்ஸாம்பிள். சில ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், தோல்வி வந்துட்டு, இல்லைன்னா பிஸ்னஸில் ஒரு லாஸ் வந்துட்டு, உடனே அடுத்து என்ன முயற்சி எடுக்கலாம் என்பதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பாக கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கதவை பூட்டி போட்டுட்டு ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் லீவு போட்டு தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு காத்திருந்தால் காரியத்தை மாறுதலாய் முடிய வைப்பதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிவதற்கு என்ன செய்தார்கள்? ராஜாவிடத்தில் 2வது தான் பேசினாங்க. நல்லா கவனிங்க, ராஜாவிடத்தில் பேசிட்டு வந்துட்டு உபவாசம் இருக்கல. சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. உபவாசம் இருந்துட்டு தான் யார்கிட்ட பேச போனாங்க? காரியம் சக்சஸாக முடிஞ்சிட்டு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய முறையில் ஒருமனப்பட்டு முயற்சி எடுத்தால் காரியம் மாறுதலாய் முடியும்.